என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம மீன் வாங்க போறோம். 2 நாள் நம்ம விரதம், ஆனா கார்த்திகை தீபத்துல மீன் வாங்கல. சோ இன்னைக்கு மீன் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம போறோம் மார்க்கெட். ஓகே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நாட்டு கார்த்திக்கு நான்வெஜ் எதுவும் செய்யல. எங்க மாமியார் வீட்டு சைடு அது வழக்கம் கிடையாதா, நான்வெஜ் செஞ்சு படைக்க மாட்டாங்களாம் சாமி கிட்ட வச்சு. அதனால நாங்க நேத்து நான்வெஜ் செய்யல. இன்னைக்கு கண்டிப்பா நான்வெஜ் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டாரு எங்க வீட்டுக்காரு. அதனால நாங்க மீன் வாங்க கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அனுமந்திக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு எங்க வீட்டுக்காரு. இங்க பாத்தீங்கன்னா மீன் கடை அந்த அளவுக்கு இல்லையா? நமக்கு ஆமா, ஒரே ஒரு கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது செட் ஆகாது நம்மளுக்கு. நம்ம மரக்காணம் மீன் மார்க்கெட்டுக்கு போக போறோம் நெக்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க கூனிமேட்ல அப்புறம் அனுமந்த அந்த சைடுல உள்ள போனாலே மீன் கடை இருக்கா. எங்க வீட்டுக்காரர் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மரக்காணம் வரைக்கும் கொஞ்சம் கூட்டு போலாமேன்னு கூட்டு போறேன்னு சொன்னார். நான் அதான் அவ்வளவு தூரம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப நாங்க ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். கூனிமேட்ல இல்ல அனுமந்திலே வாங்கினாலும் வாங்கிடுவோம். என்ன அது விற்பாரு அக்கா வச்சிருந்தாங்க. போடுறது சொல்லணும். என்னங்க மீன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். பாறை 200 ரூபா 100 ரூபாய்க்கு குடுக்கலாம். சரி அதிகமா இருக்குது, சரி கூட 3 மீன் போட. எத்தனை பாறை போட்டாங்க? இருக்கும் ஒரு 10-12 பாறை இருக்கும். இது சென்ன வர, இது 100 ரூபா. 50 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பரவாயில்லதான், வாங்கலாம். 500 ரூபாய்க்கு வாங்க போது 300 ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமா. சரிங்க. இப்ப எங்க மாமியார் வீட்டுக்கு தான் போறேன். ஏன்னா எனக்கு மீன் ஆய தெரியாதுல்ல, அவங்க ஆஞ்சி கொடுப்பாங்க அழகா. அதனாலதான் அவங்கள்ட்ட போய் ஆஞ்சி வாங்கிட்டு வந்து நான் வறுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம உங்ககிட்ட கொடுத்து மீன் ஆய சொல்லலாம். எங்க வீட்டுக்கு வந்தாலும் இந்த டாமி சும்மாவே இருக்காதுங்க. வந்தாலே இவர்கிட்ட வந்துட்டு மீன் வேற வாங்கிட்டு வந்திருக்கோமா. மீனை பாத்துறது கத்த நிக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் கத்திட்டே ஓடுறாரு. அப்படி சும்மா இருக்க மாட்டாரு. பாருங்க, அதுக்கு தூக்கம் பாக்கு போட்டுட்டாங்க பாரு. இங்க பாரு, சைலண்டா இருப்பாரு. கிளம்புறது இல்ல, அங்க சாப்பிடுறது. மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு தான் நீ போ. அடுத்து இவர் 2 பேரும் அந்த மீனுக்காக வந்திருக்காங்க. இந்த இவரு இங்க உட்காந்து சாட்டினாரு. அடுத்தது கேக்குறாரு. பாருங்க எப்படி பாக்கறத பாருங்க. அது என்ன சவுண்ட் போட்டுட்டு எப்படி இன்பமா சாப்பிடுது. அவருக்கு ஜாலியா ஆயிடுச்சு மீன் கெட்டோன்னே. அவரு விரதமா இருந்தாருல 3 நாளா, நல்லா இப்ப அவரு ஜாலியா சாப்பிடுறாரு. அங்க பாருங்க, இந்த நாய் கிடைக்கல வீர எல்லாத்தையும் சாப்பிட்டு ஐஸ் வச்சுக்கு பாருங்க. இந்த எதுக்கு அப்புறம் அந்த நாய, அந்த நாய் நின்று ரொம்ப நாய் பாத்துட்டு இருக்கு. அது கூட கொடுக்காம இவரும் சவுண்ட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. குழம்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். ஃபிஷ் மசாலான்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, அதை ஆட் பண்ணோம். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஜீரகத்தூள், உப்பு. ஓகே. ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அது பிளேவர் வேற மாதிரி மாத்தி விட்டுரும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா தெளிச்சு நம்ம கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா மீன்ல ஒட்டாது சாந்து. கெட்டியா கொஞ்சம் பிசைஞ்சு. எண்ணெய் ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எண்ணெய் ஊத்தலாம், வறுக்க தானே போறோம். என்ன வேணாம் அதிகமா பழம். இவ்வளவு கெட்டியா இருந்தாலுமே மீன்ல போட்டு இது பண்ணும்போது மீன்ல ஒட்டாது. இவ்வளவு கெட்டியா கூடமே இருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம். மீன் குழம்பு வைக்கிறீங்க? மீன் குழம்பு டைம் ஆனதுனால காட்டுங்க. டைம் ஆனதுனால தாளிச்சுட்டு இல்ல, ஃபர்ஸ்டே அந்த குழம்பு கரைப்போம்ல, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பண்ணி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டோம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அப்படியே கொட்டிடுவோம். அதுல கொட்டிட்டு மீன்
இந்த பாருங்க மசாலா இந்த அளவுக்கு இருக்கு பேஸ்டா. சரிங்களா? மாமா போனா மீன்ல இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம மீன் இதுல போடணும். தண்ணியோட போடக்கூடாது. வெறும் பாறை மீன் மட்டும் வறுக்க போறீங்களா? ஆமா, பாறை மீன் வறுத்துட்டு நம்ம அந்த பொடி மீன் வாங்கினோம்ல 100 rupeesக்கு அது எல்லாமே குழம்பு வச்சு அதுல என்ன ஒரு 2 மீன் போடுங்க. பாறை மீன் கூட இந்த பொடி மீன்ல இருந்து அந்த சென்னவர மீன் மட்டும் ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டிருக்கோம் வறுக்கிறதுக்கு. எதுக்கு வெங்காயம் தக்காளி அரைக்கிறீங்க? குழம்பு நம்ம கூட்டி அங்க கொதிக்க வச்சிருக்கோம்ல, அதுல தாளிச்சு கொட்டுறதுக்காக. இது ஒரு அவசர மீன் குழம்பு. இந்த அவசர மீன் குழம்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அவசர மீன் குழம்பு எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்ல, இது ரொம்ப லேட் ஆகும்னு தோணுதோ இந்த அவசர மீன் குழம்பு வச்சிடலாம், டக்குன்னு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அவசர குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, இதனோட பேரே அவசர மீன் குழம்பு தான். அப்புறம் சூப்பரா இருக்கு. மாங்காய் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.